ஒரு முதியவர் ஒருவர் தன்னுடைய குதிரை மேல மலைப்பாதையில போயிட்டு இருக்க, அங்க ஒருவன் மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு குதிரையிலேருந்து மெல்ல இறங்கி அவனை உலுக்கி பார்த்திருக்காரு. அவன் அசைவட்டு கிடக்கவே தன்னுடைய குதிரைக்கு பக்கத்துல கட்டியிருந்த ஒரு கூஜாலேருந்து தண்ணி எடுத்து அவன் முகத்துல தெளிச்சு அவனுக்கு கொஞ்சம் தண்ணியும் ஊட்டி விடுறாரு. அவன் கண் வழிக்கிறான். அவனை பொறுமையா குதிரை மேல ஏற்றி உட்காத்தி வச்சு அவனை கொண்டு போய் விடலான்னு ஏற்றும் போதே அவன் லகானை பிடிச்சி இழுக்க குதிரை சிட்டா பறந்து போயிடுது. அப்பதான் அந்த பெரியவருக்கு தோணுது, இவன் ஒரு குதிரை திருடன், தன்னிட்ட இருக்கிற குதிரையை திருடுறதுக்காக இவன் மயங்கி விழுந்தவன் போல நடிச்சிருக்கான்னு தோணி பொறுமையா நடந்தே தன்னோட வீட்டுக்கு போயிடுறாரு. ஒரு 4 நாட்கள் கழித்து குதிரை சந்தை போட்டிருக்காங்க அந்த ஊர்ல. சரி, வேற ஒரு குதிரை வாங்கலான்னு அங்க போனப்ப அவருக்கு அதிர்ச்சி. இவர்கிட்ட இருந்து திருடின குதிரையை அங்க விற்கிறதுக்காக அவன் நின்றுட்டு இருக்கான். இவரை பார்த்தோன்னா அதிர்ச்சியில அவன் உளர ஆரம்பிக்கிறான். நீ இந்த குதிரையை எப்படி திருடி வந்தேன்னு சொன்னேன்னா நிஜமாவே மயங்கி கிடந்தா கூட மக்கள் அவங்களுக்கு உதவ மாட்டாங்க. இவன் குதிரை திருடுறவனோன்னு நினைச்சு அவனுக்கு உதவாம போயிடுவாங்க. இனிமே திருடுறதுக்கு நல்ல வழிகளை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றாம இரு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அமைதியா நடந்தாராம்.